வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்ன வேலையை பார்க்குறீங்க நீங்கள்? சரி சரி. சாப்பாடுலாம் இதை வச்சு தான் சாப்பிட்ணுமா? சரி சரி. எப்படி ரோட்டோரத்தில் கிடக்குற அந்த இரும்புலாம் பொறுக்கி அது வழியாக தான் சாப்பிட்டுட்டீங்க. வீடு வாசலாம் இருக்காங்க உங்களுக்கு? எதுவுமே கிடையாது, ரோட்டில் தான் இருக்கீங்க. சரி சரி சரி. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? சரி சரி. இது மாதிரி ஏதாவது கடை வச்சா நீங்கள் எதாவது பொடிச்சிப்பீங்க. இல்லைன்னா அந்த ரோட்டோரத்தில் உள்ள அந்த இரும்பெல்லாம் பொறுக்கி தான் நீங்கள் சாப்பிட்ணும். மக்களை பாருங்கள், மக்களே இந்த மாதிரி ரோட்டோரத்தில் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு பொறுக்கி தான் சாப்பிட்றாங்க. நம்ம சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிட்றாங்க. இது மாதிரி கஷ்டமான சூழ்நிலை தான் மக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லி, ஏன்னா கஷ்டத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த அரசு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது மாதிரி சக மனிதர்கள்லாம் கஷ்டப்படும் போது நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், ஏதோ ஒரு வாழ்வாதாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நாங்கள் தொடர்ந்து சாப்பாடு கொடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனிதர்கள்லாம் நிறைய பேர் ரோட்டோரத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த கீழே கிடக்கிற இரும்பு துகள்லாம் பொறுக்கி அதை வச்சு தான் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. உண்மை தானேயா? சரி சரி. எவ்வளோ வருஷமாக அங்கே இருக்கீங்க ரோட்டோரத்தில்? நாங்கள் ஒரு 5-6 வருஷமாக இருக்கோம் இங்கே இருக்கீங்க. சரி சரி. உங்களுக்குன்னு வீடு வாசலாம் எதுவுமே கிடையாது? சரி. பாருங்கள் மக்களே, இது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த அரசு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சரிங்க ஐயா, சாப்பிடுங்க. சரி.